ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, பிக் பாஸ் டீம் வந்து இந்த அளவுக்கு ஒஸ்டா நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. நேத்து நைட்டு நடந்த சம்பவம் இதுக்கப்புறம் யாருக்குமே இந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு மட்டமான ஒரு செயலை பிக் பாஸ் டீம் பார்த்திருக்காங்க. நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த எபிசோட் லாஸ்ட்ல திவ்யா வந்து சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து எபிசோட்ல ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அந்த சம்பவத்தை பிடிச்சி நம்ம திவ்யா வந்து சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்ப சாண்ட்ரா அந்த இடத்துல ரொம்ப கிளவரா ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி, அதெல்லாம் முடியாது, என்னால பேச முடியாது, புரிஞ்சிக்க மாட்டீங்களா, நீங்களா மனுஷங்களா, உங்களுக்கு அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டிராமா கிரியேட் பண்ணி அக்கா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வந்திருப்பாங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. எபிசோட்ல பயங்கரமா கடந்து கத்திட்டு இருந்தாங்க. நம்ம வினோத் கூட அடிச்சு பொளந்து விட்டாரு. சோ அப்படியே ஒரு டிராமா கிரியேட் பண்ணி அக்கா அந்த டிராமாவை வெளியே வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வெளியே வந்து அந்த மெயின் கேட்ல உட்கார்ந்து முக்கி முக்கி முட்டி முட்டி அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா பாவம் இல்ல, அவங்க வந்து ஒரு டிராமா கிரியேட் பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல பிக் பாஸ் டீம் என்ன பண்ணிருக்கணும், சாவி கொடுத்திருக்கணும் ப்ரோ. மெயின் கேட் சாவியை கொடுத்துட்டு சரிங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி திறந்து விட்டா அக்கா போக போறாங்க. அப்படி இல்லையா, சாவி கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா, திறந்து விடுங்க, அழகா திறந்து விட வேண்டியதானே, ஏன் திறந்து விட மாட்டேங்க? அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு முக்கி முக்கி அழுதுட்டு இருக்காங்க ப்ரோ. பிக் பாஸ் டீம் கண்டுக்கவே இல்லை. அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு பொண்ணு பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அழுறாங்க, அவ்வளவு டிராமா போடுறாங்க, எப்படியாச்சும் அந்த விஷயத்தை மறைச்சிடணும்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பிக் பாஸ் டீம் கண்டுக்கவே மாட்டேங்காங்க ப்ரோ. எனக்கு அதை பார்த்து ரொம்பவே ஒரு மாதிரி ரொம்ப வருத்தம், ரொம்ப கோவம் வந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா உங்களுக்குள்ள அந்த கோவம் இருந்திருக்கும். பட் அக்கா அந்த இடத்துல எதுக்கு அவ்வளவு பெரிய டிராமா போட்டாங்க தெரியுமா? அக்கா வந்து ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ்வளவு பெரிய டிராமா போட்டாங்க. நேத்துக்கான எபிசோட்ல அக்கா வந்து திவ்யாவை சுரண்டி இருக்காங்க. அதனால திவ்யா வந்து அந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடியே வந்து அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. உடனே நம்ம சாண்ட்ரா வந்து ஆஹா இவ அட்ரஸ் பண்ணா நம்ம அசிங்கப்படுத்திடுவாளடா, இவளுக்கு ஆப்போசிட்ல பேச நம்மளோட கண்டென்ட் இல்லையான்னு சொல்லிட்டு அக்கா ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டாங்க. நேத்து நைட்டு நம்ம அக்காவை அவங்க வாயால ஒத்துக்கிட்டாங்க. அக்கா வந்து நேத்துக்கான எபிசோட்ல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா ப்ரோ? ஏதோ ஒரு இடத்துல நம்ம சேதனை கிட்ட திவ்யாவை பத்தி பேசியிருக்காங்க. திவ்யா வந்து இன்டைரக்டா பல இடங்களை என்ன அட்டாக் பண்றா, இன்டைரக்டா பல இடங்களை என்ன டவுன் பண்ண ட்ரை பண்றா, இன்டைரக்டா பல இடங்களை என்ன வெளியே அனுப்ப ட்ரை பண்றா, அவ எப்பவுமே என்னதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றதுக்கு தான் திவ்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாரும் முன்னாடி வச்சு பேசுவோம். ஏன்னா ஹோஸ்ட் முன்னாடி பேசியிருக்கீங்க, மக்கள் முன்னாடி பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அது ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி தான் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு திவ்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாரும் உட்காருங்க நான் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? உடனே தான் நம்ம சாண்ட்ரா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஆஹா இங்க உட்கார்ந்த இவ கொஸ்டின் கேப்பா, இவ கொஸ்டினுக்கு சொல்றதுக்கு நம்மகிட்ட பதில் இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அக்கா போகும்போது என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பேச முடியாது, அதெல்லாம் உட்கார முடியாதுன்னு சொல்லி டயலாக் விட்டு போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த டீலக்ஸ் ரூம்ல போயிட்டு ஏங்க வருவாங்க, நான் ரெஸ்ட் ரூம் போறேங்க, எனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அக்கா வந்து டிராமா போடுறாங்க. அக்காக்கு என்ன பிரச்சனை, அக்காக்கு வந்து பீரியட்ஸ். ஓகேவா? அதை தான் அக்கா வந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம். பட் அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு உட்காரும் போது நீங்க என்ன சொல்லியிருக்கலாம், இருங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கலாம். பட் நீங்க என்ன பண்ணீங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே சீனை போட்டு போனீங்க. அதனால தான் வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் கத்திருப்பாங்க. வினோத் கூட அதனால தான் கேட்டிருப்பாரு, இப்படி போகக்கூடாதுங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்கும், நீங்க பாட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு வினோத் கூட அட்ரஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வினோத் கிட்ட போயிட்டு உனக்கு அறிவு இல்லையா, நான் தான் சொல்றேன்ல நீ புரிஞ்சிக்க மாட்டியா, உன் வீட்டுல பொம்பளை இல்லையான்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல பொம்பளைகள் இருக்காங்க, அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க சும்மா அந்த கண்ணாடி ரூம்குள்ள உட்கார்ந்து கத்தனா யாருக்கு கேட்காது. இவங்க வந்து டீலக்ஸ் ரூம்ல இருந்து கத்திட்டு இருப்பாங்களா, அதை இங்க இருக்கவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணுமா? எனக்கு புரியவே இல்லை. இந்த டிராமா எதுக்கு தெரியுமா ப்ரோ? திவ்யா அங்க கொஸ்டின் கேட்டா அக்கா கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா சாண்ட்ரா அங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவ வந்து என்ன இன்டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, இன்டைரக்டா என்ன வெளிய அனுப்ப ட்ரை பண்றான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம திவ்யா வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நான் எங்க உங்களை இன்டைரக்டா அட்டாக் பண்ண சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு சாண்ட்ரா கிட்ட பதில் இருக்குமா? பதில் இருக்காது. ஆனா அக்கா வந்து அதுக்கு பதில் சொல்றாங்க. நேத்து நைட்டு பாருகிட்ட உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து நைட் அந்த கதவு முன்னாடி உட்காந்து முட்டி முட்டி அழுதுட்டு இருந்தாங்க. அப்படி முட்டி முட்டி அழுதுட்டு இருக்கும்போது அக்கா என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஆமாடா அவ என்ன இன்டைரக்டா அட்டாக் பண்ணாடா, அன்னைக்கு அந்த கவர் மேட்டர் இருக்குல்ல, கவர் மேட்டர், அது என்னங்க கவர் மேட்டர் வந்தாலே எங்க அக்கா கரெக்டா அங்க இருக்காங்க, கவர் மேட்டர் வந்தாலே எங்க அக்கா கரெக்டா அந்த இடத்துல இருக்காங்க. அந்த வகையில பாருகிட்ட சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, அந்த டஸ்ட்பின் கவர் வந்து நீ எடுத்துட்டு போனியா, அதை வந்து திவ்யா கேட்டுட்டே சுத்தினாளா, அப்ப டீலக்ஸ் ரூம்ல நானும் ரம்யா மட்டும்தான் உட்கார்ந்து இருந்தோம்டா, அவ வேணுக்குனே கவர் யார் எடுத்தான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காடா வீடு ஃபுல்லா, அப்ப என்ன பார்த்தாண்டா கத்துறா, நான் மட்டும் தான்டா டீலக்ஸ் ரூம்ல உட்காந்துருக்கேன், நானும் ரம்யா உட்கார்ந்து இருக்கோம்டா, அப்ப அவ என்னதானே அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு அக்கா அவங்களே மண்ணலி அவங்க மண்டையில போட்டுக்கிறாங்க. ஏங்க யாரோ நிரப்பி வச்ச மண் எடுத்து நீங்க உங்க தலையில கொட்டிக்கிட்டா அது எப்படிங்க திவ்யா பொறுப்பாவாங்க? திவ்யா அங்க என்ன கேக்குறாங்க, டஸ்ட்பின் கவரை யாரோ எடுத்திருக்காங்க, புது கவர் போடல, அதுதான் திவ்யாக்கான கொஸ்டின் இருந்து திவ்யா வீடு ஃபுல்லா கேட்டுட்டே இருக்காங்க. உங்ககிட்ட இன்டைரக்டா கேட்டாங்க, பட் நீங்க ஆன்சர் கொடுக்கல. ஏன்னா நீங்க தான் வந்து ஒரு ஈகோல இருந்தீங்கல்ல, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் கொடுக்கல, அதனால வீடு ஃபுல்லா கேட்டுட்டு சுத்துனாங்க. அது எப்படி உங்களை அட்டாக் பண்ணதா இருக்கும்? அது எப்படி உங்களை அட்டாக் பண்ணதா இருக்கும்? சரி ஓகே, உங்களை அட்டாக் பண்றாங்கன்னா அவ்வளவு வீரமான ஆளா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல கேட்டிருக்க வேண்டியதானே. நீங்க என்ன பண்ணீங்க, அமித்த கூட்டு, அமித்த இங்க வா, கவர் எடுத்தது பாருதான், முடிஞ்சா பாரு கிட்ட போய் சண்டை போட சொல்லு, முடிஞ்சா பாரு வாயில போய் விழ சொல்லு, இப்படித்தானே சொன்னீங்க.
இப்படிதானே சொன்னீங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணீங்க? நீங்க பாருக்கும் திவ்யாவுக்கும் சண்டை தானே மூட்டி விட்டீங்க. எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு நேத்துக்கான எபிசோட்ல சேதன் கிட்ட இப்படி சொல்லிட்டு திவ்யா அதுக்கு கொஸ்டின் கேட்க வந்தோன்னே பேச முடியாம எந்திரிச்சு ஓடியாச்சு. பேச முடியாம எந்திரிச்சு போயிட்டு அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது, அதெல்லாம் பதில் கிடையாது, அதெல்லாம் பதில் கிடையாது, முடிஞ்சா ஏரியாக்கு வாடா, முடிஞ்சா ஏரியாக்கு வாடான்னு சொல்லிட்டு போயாச்சு. அந்த ஏரியாக்கு போய் பதில் கேட்டாலும் அக்கா கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா அக்கா கிட்ட பதில் இல்ல. ஏன்னா கடந்த ஒரு வாரமா திவ்யா சாண்ட்ராவை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா ட்ரை பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பேச ட்ரை பண்ணாங்க, பல நேரங்களில் போயிட்டு என்னாச்சு சாண்ட்ரா, ஓகேவா இருக்கியா சாண்ட்ரான்னு சொல்லிட்டு பேசி பார்த்தாங்க. சாண்ட்ரா திரும்பவே இல்லை. அப்ப எதுக்கு அவங்க திரும்பணும்? அப்ப எதுக்கு திவ்யா பேசணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதே இல்லை ப்ரோ, கண்டுக்கவே இல்லை. அப்பப்போ உட்காந்து காசி பேசியிருப்பாங்க, கண்டிப்பா காசி பேசியிருப்பாங்க. ஏன்னா சாண்ட்ரா திவ்யா 2 பேரும் க்ளோஸா இருந்தாங்க. இப்ப சடனா பேசாம போனோன்னு திவ்யா வந்து நிறைய விஷயத்தை யோசிக்கிறாங்க. இவ எதுக்கு பேசாம போயிட்டா, சடனா ஏன் இப்படி மூஞ்சி காமிக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல யோசிச்சு காசி பண்ணிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அட்டாக் பண்ணல. உங்களை எங்கேயுமே அட்டாக் பண்ணல, உங்களை எங்கேயுமே டவுன் பண்ண ட்ரை பண்ணல, உங்களை எங்கேயுமே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணல. ஏன்னா உங்களை ஒரு ஆளாவே மதிக்கல, அதுதான் உண்மை. ஆனா அக்கா அவங்களே மண்டையில போட்டுட்டு ஐயோ மண்ணலி போட்டான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப நேத்து பாருகிட்ட சொல்றாங்க, அந்த கவர் மேட்டர்ல என்னதான் அட்டாக் பண்ணடா, அதை நான் எப்படி அட்ரஸ் பண்ண முடியும், ரம்யா வேணும்லடா, ரம்யா இருந்தா தான்டா அட்ரஸ் பண்ண முடியும், ரம்யாவுக்கு தெரியும்டா, ரம்யாவுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம என்னை பத்தி அமித் கிட்ட எல்லாம் போய் பேசியிருக்காடா, ரம்யாவும் பேசியிருக்காடா, அதெல்லாம் ரம்யா இருந்தாதான் சொல்ல முடியும்டான்னு சொல்லிட்டு பாருகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாருகிட்ட உட்காந்து பேசுறீங்களா, அதே டாபிக் அங்க பேசிருக்கலாமே. அதே விஷயத்தை அப்படியே திவ்யா கிட்ட சொன்னா திவ்யா அதுக்கான விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிருப்பாங்களே. அப்ப நீங்க கேம் தானே ஆடுறீங்க, இந்த விஷயத்தெல்லாம் வச்சு இப்படி சும்மா சண்டே சந்திரமுகி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே சுத்தினா அது ஒரு கேமு, அது மக்களை போய் சேரும். கரெக்டா அந்த 1 எபிசோட் முடிஞ்சோடனே கத்திட்டா அது கண்டிப்பா மக்களை போய் சேரும். கரெக்டா அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போய் கத்திட்டா கரெக்டா அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்துரும் சொல்லி தெளிவா தானே பண்றீங்க. இவங்களுக்கு எல்லாமே தெரியுது ப்ரோ, ரொம்ப தெளிவா கேமுக்காக பண்றாங்க. இப்ப புரியுதா? சண்டே எபிசோட்ல திவ்யாவை பத்தி சாண்ட்ரா பேசியிருக்காங்க, ஓகேவா? அதை அட்ரஸ் பண்றதுக்கு தான் நம்ம திவ்யா வந்து எல்லாரும் கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. அதுல பேச முடியாம தான் சாண்ட்ரா எந்திரிச்சு ஓடி இருக்காங்க. மத்தபடி அங்க வேற எதுவுமே கிடையாது. மத்தபடி அங்க அட்டாக் பண்றதுக்கு எதுவும் இல்ல. அவங்க கொஸ்டின் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க திவ்யா, அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் இல்ல, அந்த கொஸ்டினுக்கு உங்க கிட்ட ஆன்சர் கிடையாது. அதனால ஃபர்ஸ்டே எஸ்கேப் ஆகி வெளியே போய் உட்காந்து டிராமா போட்டாச்சு. அதுல அழுக ஒரே உட்காந்து ஒப்பாரு, ஐயோ என்னால முடியல, அட்டாக் பண்றாங்க, கஷ்டமா இருக்கு. இதுல கேமரால போயிட்டு பிரச்சனை நல்லா இருக்கியா, பிரச்சனை வெளியே பசங்க கிட்ட இன்னும் காமிக்காத, பிரச்சனை அல்றதெல்லாம் காமிக்காத, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீ ஓகேவா இருக்கியா, சாப்பிட்டியா, உனக்கு ப்ராஜெக்ட் வந்துச்சா, முடி வெட்டு, நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு பயங்கரமான கொஸ்டின், பயங்கரமா கேமரால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நார்மலா பேசுற மாதிரி பேசுறாங்களாம். எவ்வளவு பெரிய டிராமா குயின் தெரியுமா ப்ரோ? சத்தியமா சொல்றேன் ப்ரோ, நான் பார்த்த இந்த மொத்த பிக் பாஸ்லயுமே இந்த மாதிரி ஒரு டிராமா குயின் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு டிராமா குயின். பாரு கூட அப்பப்ப சண்டையை போட்டாங்க, எங்க கத்திக்கிட்டு ஏதோ ஒரு டிராமா போட்டு அது ஓப்பனா தெரியும். ஆனா அக்கா இருக்காங்க தெரியுமா, பக்கா டிராமா ப்ரோ. அப்படியே சிம்பத்தி அப்படியே டிராக் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் அப்படி பண்ணா யாருமே இது பண்ண முடியாது, யாரும் கேட்க முடியாது. ஏன்னா நம்ம அழுதுட்டு இருக்கோம்ல, அழுதுட்டு இருக்கும் வந்து கேட்டா அது தப்பா போயிடும். ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க, ஏன்பா கொடுமை பண்ற, இந்த மாதிரி போயிரும்ல. அதனால ரொம்ப தெளிவா அக்கா அழுது எல்லா டாபிக்கோடு தப்பிக்கிறாங்க. திவ்யா கிட்ட டைரக்டா பேச வேண்டியதானங்க, தைரியமான ஆளு தானங்க நீங்க. அவங்க உங்களை அட்டாக் பண்றாங்கன்னு தோணுச்சுன்னா போய் பேசுங்க. அதுக்கு நேத்து என்ன சொல்றாங்க, எனக்கு பேச விருப்பம் இல்லை, எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா ஏமா அந்த பொண்ணை பத்தி பேசுற, நீ உனக்கு தான் விருப்பம் இல்லைல்ல, ஏன் அந்த பொண்ணை பத்தி பேசுற, அப்பப்ப அந்த பொண்ணை பத்தி ஏதாவது ஒன்று அழுதுகிட்டே இருக்கே எதுக்கு, அப்ப நீ ஏன் சொறிவ, அப்புறம் புண்ணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ ஏன் அழுவியா, நீ தான் திவ்யாவை பத்தி பேசுற, அப்புறம் திவ்யா வந்து எதாவது கேட்டோன்னே ஐயோ என்ன அட்டாக் பண்றாள் அம்மா அப்படின்னு உடனே ஒரு டிராமா. இவ்வளவுதான் ப்ரோ, நேத்துக்கான டிராமா இவ்வளவுதான். இதுல அமித் ஐயோ திருந்தவே மாட்டார் ப்ரோ. திருப்பியும் பாரு சாண்ட்ரா அங்கதான் போய் உட்காந்து திருப்பியும் முட்டிட்டு இருக்காரு. அங்க ஒரு டைலாக வேற விடுறாரு. என்ன டைலாக் தெரியுமா, திவ்யா வந்து வாண்டடா சண்டை எடுத்த மாதிரி இருக்கு, அன்னைக்கும் அதே தான் பண்ணாங்க, அன்னைக்கும் வந்து ஏதோ வாண்டடா பண்ண மாதிரி இருந்து. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு காமு வந்து காக்காப்பின்னு சொன்னதுல ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி எனக்கு தெரியல, காக்காப்பிலாம் கெட்ட வார்த்தையான்னு கேட்காரு. நோ, காக்காப்பி கெட்ட வார்த்தை இல்ல, காக்காப்பி கழுதப்பிலாம் கெட்ட வார்த்தை இல்ல, இருந்துட்டு போட்டு அந்த காக்காப்பியை அவர் எப்படி மீன் பண்ணி பேசினார், மேல பாரு வாயில விழுன்னு சொன்னார். அப்படி உங்களை சொன்னா நீங்க அப்படிதான் உட்கார்ந்து இருப்பீங்களா ஜாலியா? அப்படி உங்களை பார்த்து சொன்னா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஆளை பத்தி யாராவது அப்படி சொன்னா இப்படிதான் உட்கார்ந்து இருப்பீங்களா ஜாலியா? இல்ல கண்டிப்பா தட்டி கேட்டிருப்பீங்களா? இதைதான் சேதனை சொன்னாங்க. அதையே புரிஞ்சிக்காம காக்காப்பி கெட்ட வார்த்தை இல்லை, நான் என்னதான் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு திருப்பி அந்த கூட்டத்து கூட போய் முட்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அமித் அவர்கள் இந்த வாரம் கெட்ட பேர் வாங்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல அக்கா நேத்து வீட்டுக்குள்ள பல பேர்கிட்ட செருப்படி வாங்கிட்டாங்க. பல பேருக்கு சொல்லிட்டாங்க ப்ரோ, ஆமா விஜய்ஸ் முன்னாடி நீங்க எல்லாம் இப்படி பேசுனீங்க, அதனால தான் அவங்க கேட்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு நேத்து எல்லாருமே சாண்ட்ராக்கு ஆப்போசிட்ல பேசிட்டாங்க. அதனால தான் சாண்ட்ரா வெளியே உட்காந்து டிராமா போட்டுட்டு இருந்தாங்க, வீட்டுக்குள்ள இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி. இதுல வினோத்தெல்லாம் பொழந்துட்டாரு.
ஏன்னா வினோத்திட்ட போயிட்டு உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்கறாங்க. அவர் திருப்பி கேட்டார், உனக்கு அறிவு இல்லையாமா, எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் திருப்பி கேட்டார். உடனே இந்த பீரியட்ஸ் மேட்டர் தீட்டு வந்துச்சு. எனக்கு பீரியட்ஸ் உங்களுக்கு புரியாதான்னு சொல்லிட்டு. அதை வெளியே வந்து சொன்னாதானே புரியும். அதை கூட நீங்க ஓப்பனா சொல்ல வேண்டாங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லையா சொல்ல வேண்டாம். நார்மலா ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னாலே இங்க உள்ள எவனும் கண்டுக்க மாட்டான். போயிட்டு வருவாங்கன்னு சொல்லி தான் வெயிட் பண்ணுவாங்க. நீங்க என்னங்க சொல்லிட்டு போனீங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க நேற்று எபிசோட்ல. எவ்வளவு டிராமா தெரியுமா, பச்சையா தெரியுது ப்ரோ, டிராமா குயின் ப்ரோ. அப்படியே சண்டே ஆனாலும் சந்திரமுகி வெளியே வந்துருது காய்ஸ். அந்த மாதிரி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. திவ்யாவை பார்த்து பயம் ப்ரோ, சிம்பிளா சொல்றேன், திவ்யாவை பார்த்து பயம். திவ்யா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல முடிச்சு விட்டுருவா, நம்ம கடந்து கத்திட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும், செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பயம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதனால திவ்யா வச்சு இப்படி கண்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டிராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இழுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படி இழுத்து அப்படியே திவ்யா பேரை வச்சு அப்படி போயிட்டே இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. வேற எதுவுமே கிடையாது. நேற்றுலாம் பச்சையா தெரியுது டிராமான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வேதனங்கிட்ட பேசும்போது வந்த தைரியம், ரெண்டாவது திவ்யா வந்து ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி பேசணும்னு சொல்லும் போது வரல, அவ்வளவுதான் நம்ம சாண்ட்ராக்கான தைரியம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.